வணக்கம். அதிமுக, பாமக கூட்டணி உறுதியாயிடுச்சு. பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு குடுக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் பயங்கரமா கடந்த வாரங்கள்ல பரவிக்கிட்டே இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக தான் தெரிய ஆரம்பிச்சது. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் அதிமுக சார்பாக ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் கிடைக்கும். இன்னொரு சீட்டு வேணால் வாங்கலாம். வாங்குறதுக்கு ஒரு 2 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. அந்த எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை யார் ஆதரிக்க போகிறா? யாரும் பெருசாக ஆதரிக்க மாட்டாங்க. ஒருவேளை யாருக்காவது தேமுதிக கூட தான் அவங்க ஓபிஎஸ் தரப்பிட்ட கெஞ்சி கூத்தாடி ஏதாவது ஒன்று செய்யலாம். ஓபிஎஸ்ட்ட 2 இருக்குது. இல்லை யாரையாவது அவங்க ஒரு பாஜகவோ யார்கிட்டயோ ஒருத்தர் பேசுவாங்க. ஆனால் தேமுதிகவுக்கு தான் கொடுக்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தையை நடத்தி வச்சுருந்தார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாமகவில் ஜிகே மணியெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினார். ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் திரும்ப அதிமுக பாமக கூட்டணி உருவாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன் அன்புமணி ராமதாஸுக்கு ஜூலை மாதத்தோட ராஜ்யசபா எம்பி காலியாகுது. அவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே 21லேயே பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை விட்டு விலகிட்டாங்க. அதிமுககாரங்க துரோகம் பண்ணிட்டாங்க, பாமக வேட்பாளர்கள்லாம் தோக்கடிச்சிட்டாங்க, பாமக வேட்பாளருக்கு எதிராக தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான குற்றச்சாட்டெல்லாம் வச்சார். சரி, அதுக்கப்புறமா என்ன செஞ்சார்? பாஜக கூட்டணியில் போய் சேர்ந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு நினச்சாரு. இன்னொன்று, அவருடைய மனைவி அவங்களும் போட்டி போட்டாங்க தருமபுரி தொகுதியில். ஒருவேளை ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்காக அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அவங்க மயிரிழையில் தோற்று போட்டாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. பாஜக அந்த உறுதிமொழியை கொடுத்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் அன்புமணி எப்படியாவது நம்ம அமைச்சர் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார். கடைசி வரைக்குமே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கவே இல்லை. அப்புறமா அவர் ரொம்ப நொந்து போயிட்டார். ஒரு வருஷமாக அவரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அப்படிங்கிறனால தான் அன்புமணி ராமதாஸுக்கு இடையே ஒரு சண்டை. நான் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் கண்டிப்பாக என்னால் வாங்கி தந்திருக்க முடியும், கட் அண்ட் ரைட்டாக பேசியிருப்பேன், நீ கொஞ்சம் மலுப்பலாக பேசிட்டா அதனால் அவங்க தரல அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் 2 பேருக்குமே ஒரு சண்டை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஜிகே மணியோட இல்ல திருமண விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமியை சமீபத்தில் சந்தித்து பத்திரிக்கை வச்சார். பத்திரிக்கை வச்சுட்டு திரும்பவும் அதிமுக பாமக கூட்டணி உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்தது. அப்போ ஜிகே மணி பேசும்போது எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசும்போது அன்புமணிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் பயங்கரமாக பாருந்துச்சு. அப்போது எடப்பாடி பழனிசாமி ஓகே சொன்னார் அப்படிங்கிற மாதிரியும் விஷயமும் பரவச்சு. என்ன நடந்தது அந்த சந்திப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஜிகே மணியும் எடப்பாடி பழனிசாமியும் பரஸ்பரமாக பத்திரிக்கை கொடுத்துட்டு 2 பேருமே இப்போ எப்படி நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, என்ன இது பண்ணுறீங்க, அப்புறமா அவர் கேட்பார்ல ராமதாஸ் நல்லா இருக்காரா, அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை இவரும் இப்படியே கேட்டிருப்பார்ல. அப்படிமா எல்லாமே அரசியலில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா திமுகவில் நடக்கிற கூத்துகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, ஜாதி வரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக முதலமைச்சர் நடத்த மாட்டார், அவருக்கு துணிவில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு பேசியிருக்காங்க. 2 தரப்புமே அதிமுக பாமக இணைஞ்ச பிறகு 2 தரப்புமே இதை காரணமாக வச்சு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு கூட கூட்டணி வந்தால் சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் ஜிகே மணி ஒரு குண்டை போட்டார். நம்ம சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடியாக நீங்கள் ராஜ்யசபா சீட்டை அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு பெரிய ஐயா கேட்டு வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதிமுக வட்டாரங்களை இப்போ சமீபத்தில் சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணிக்கு பாமக வர்றது சந்தோஷம்தான், பாமக வந்தால் நல்லது தான், வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு அது சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ராஜ்யசபா சீட்டுக்கு கண்டிப்பாக என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். இப்போ ராஜ்யசபா சீட்டுக்கு ஜெயக்குமார் அடிபட்டுட்டு இருக்காரு. இல்லை சட்டமன்ற தேர்தலில் நிற்கணும், ராயபுரத்தில் நிற்கணும், நீங்கள் நின்றால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி அவரை தாஜா பண்ணி வச்சுருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஜெயிக்கல அப்படின்னா உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம். அப்போ என்ன செய்ய போகிறாரு ராஜ்யசபா சீட்டை அப்படிங்கிற மாதிரி என்ன இருந்தது பார்க்கலாம், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் நிறையா பேர் ராஜ்யசபா சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. யார் கொடுக்கல, யாருக்கு கொடுக்கல அப்படின்னாலும் அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது ஜூலை மாதத்துக்கு அப்புறம். சரி, இப்படி இருக்கும்போது ஜிகே மணிகிட்ட என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா, இப்போதைக்கு அதிமுகவில் இருக்கிற ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் இருக்குது, இது யாருக்கு கொடுக்குறது? எங்கள் கட்சியிலே ஏகப்பட்ட பேர் கட்சியில் இருக்க சீனியர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, யாருக்கும் நான் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன். கடந்த முறை பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட்டுக்கு 2 இடம் இருந்துச்சு, அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னு ஒன்று கொடுத்துட்டோம். அப்புறம் நீங்கள் ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு நீங்கள் கட்சி மாறிட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ திரும்பவும் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் இருக்குது, அதையும் கூட்டணி கட்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமாக கட்சிக்குள்ளே ஒரு பயங்கர பிரச்சனை வரும். நீங்கள் கூட்டணிக்கு வாங்க, டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு மேலே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை பெரிய ஒரு டீம் சின்ன ஒரு டீம் சொல்லுங்கள், நான் டேர்ம் அண்ட் கண்டிஷனுக்கு ஓகே, ஆனால் ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்மாக என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு
அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு தேமுதிகவோட அப்படின்னாலும், தேமுதிகவோட நாங்கள் எந்த அக்ரிமெண்ட்டும் போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் ஜூலை மாதம் நெருக்கத்தில் வந்து அதிமுகவோட அந்த ஒரு சீட்டை கூட யாருக்கு கொடுக்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதுக்கும் தேமுதிகவுக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு ஏதாவது காட்டுவாங்க, எப்படி அக்ரிமெண்ட்டெல்லாம் போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, பிரேமலதாவும் சொல்லுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னொரு ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து 2 எம்எல்ஏக்கள் கையெழுத்து போடணும். தேமுதிக கொடுத்தா அவர் கையெழுத்து போடுவார். பாமக வந்து இங்கேருந்து பாஜக கூட்டணியிலேருந்து விலகி பாமகவுக்கு போச்சுன்னா அதிமுக கூட்டணிக்கு போச்சுன்னா கண்டிப்பாக பாமகவுக்கு ஓபிஎஸ் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டார். தேமுதிகவுக்கு வேணால் ஆதரவு கொடுப்பாரு. தேமுதிக அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி இருந்தால் அதையும் கொடுக்க மாட்டார். ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் இப்போ 2 ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும். ஒருங்கிணைக்கவும் மாட்டேங்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை அதிமுகவோட சீட்டை எப்படி பாமக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஜிகே மணிகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. பாமகவுக்கு வந்தெல்லாம் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.